வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்சஸ் 3 crore அடிஷனல் ஹோம்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து நம்மளோட புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 3 கோடி அடிஷனல் ஹோம்ஸ் வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு நரேந்திர மோடி பதவி ஏற்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து பதவி ஏற்றணும் முதல் கையெழுத்து அவங்களுக்கு வந்துட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அடிஷனல் 3 crore ஹோம் வந்துட்டு கட்டித்தர போறாங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு பவர்ட்டி பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ஹவுஸ் வந்து கட்டித்தரதான் இந்த மெயினான ஸ்கீம் வந்து. ஸோ ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும், அர்பன் ஏரியாஸாக இருக்கட்டும், ஸோ இது 2 ஏரியாஸ்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹவுஸை கட்டித்தரதான் உங்களுக்கு வந்துட்டு மெயினான நோக்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் கமிட்மெண்ட் டு அட்ரஸிங் ஹவுஸ் நீட்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் சிட்டிசன்ஷிப் குவாலிட்டி இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு உங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் அசிஸ்டன்ட் ஃபார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பெனிஃபிஷியர்ஸ். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளானுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன்ஸில், அதாவது நம்மளோட பிளே 2ல வாழ்கிற இடத்துல வந்துட்டு 1.8 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.2 lakhsலேருந்து. நெக்ஸ்ட் வந்து ஹில்லி ஏரியாக்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 1.3 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழே அந்த செலவழிக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டுக்கு. ஸோ இந்த மெயினான இந்த அப்ஜெக்டிவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்துட்டு அஃபோர்டபுள் ஹோம் வந்துட்டு சிட்டிசன் 2022 ஃபர்ஸ்ட் இது டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ பாதி டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்னும் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு 2 crore ஹோம் வந்து கட்டித்தர சொன்னாங்க. ஸோ இப்போ மோடி பதவி ஏற்றதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து 3 crore ஹோம் வந்து கட்டித்தரதா இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ரீஃப்ரேம்ஸ் அமராவதி as a solo capital of ஆந்திர பிரதேஷ். ஸோ உங்களுக்கு வந்து ரீசெண்டாக நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆந்திர பிரதேசுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு கேபிட்டல்ன்றது இல்லை. ஸோ ஹைதராபாத் தான் இத்தனை வருஷமா 10 years தான் வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சது, இப்போ ஜூன் மாதம் தான் அதோட இது முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இப்போ பதவி ஏற்ற சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமராவதியை வந்துட்டு இந்த ஸ்டேட்டோட சோலோ கேபிட்டலாக அறிவிக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசுக்குன்னு ஒரு கேபிட்டல் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண ஜெகன் பாபு ரெட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் ஒரு ஃபிக்ஸடான கேபிட்டல் வச்சுக்காம அமராவதி, அதுக்கப்புறமேட்டு விசாகப்பட்டினம், ஸோ இது மாதிரி ஒரு 3 கேபிட்டல் வந்துட்டு வச்சிருந்தாரு. ஸோ இவர் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமேட்டு சோலோ கேபிட்டலாகவே அமராவதி வந்து இவர் அறிவிச்சிருக்காரு, கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேசா. ஸோ உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் சந்திரபாபு நாயுடுன்றது உங்களுக்கு வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து பிஜேபி அண்ட் ஜனசேனா இவங்க கூட சேர்ந்து தான் இந்த ஒரு கவர்மெண்ட்ன்றதை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு முன்னாடி இவர் ஆட்சியில் இருந்த போதே வந்துட்டு அமராவதி கேபிட்டல் அறிவிச்சிட்டு போனாரு. பட் ஆனால் அவருக்கு அப்புறமேட்டு வந்து ஜெகன் ரெட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 கேபிட்டல் சரியான கேபிட்டல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தனால ஸோ இப்போ திரும்பி இவர் வந்துட்டு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு அமராவதி வந்துட்டு சோலோ கேபிட்டலாக அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மகாஜி பிஜேபி ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா. ஸோ ஒடிசாவோட எலெக்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு. அதில் வந்துட்டு பிஜேபியை சேர்ந்த மோகன் சரண் மகாஜின்றவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து ரொம்ப வருஷமா, அதாவது டோட்டலாக வந்துட்டு அவர் ரொம்ப 3 consecutive டைம்ஸ் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வகிச்சாரு. ஸோ அவரை டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்துட்டு பிஜேபியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் லீடர் வந்து ஒடிசால இப்போ வந்துட்டு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மகாஜின்றது தான். இவர் தான் வந்துட்டு பிஜேபியை சேர்ந்த இவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு 147 சீட்டில் உங்களுக்கு வந்துட்டு 78 சீட்டு ஜெயிச்சு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்குரிய 2 டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கனக் வர்தன் சிங்கும் டியோ அண்ட் மிஸ்டர் பார்வதி பரிதான்றவங்க 2 பேர் வந்துட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ நவீன் பட்நாயக்கோட ரூல் வந்துட்டு இதோட முடிவு கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு 24 வருஷம் வந்துட்டு இவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு ஒடிசாவை. ஸோ இப்போ வந்துட்டு இவரை மாற்றி உங்களுக்கு வந்துட்டு பிஜேபி இப்போ ரூல் பண்ண போறாங்க ஒடிசாவை. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா 1 April 1936 தான் இது வந்து ஒடிசாலேருந்து ஒடிசாவை சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் ப்ரோக்ளைடட் 26 January 1950 ஹரி கிருஷ்ணே மகாதா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசாவா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அண்ட் நவீன் பட்நாயக் வந்துட்டு 14வது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசாவா இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு புதுசாக வந்து 15வது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா உங்களுக்கு. ஸோ ஒடிசாவோட கேபிட்டல்ன்றது புவனேஸ்வரா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டேட் ஹாஸ் பீன் சேஞ்ச் வந்து ஒடிசாலேருந்து ஒடிசான்றது மாறுறது பார்த்தீங்கன்னா 2011 தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்ட் கவர்னரா வந்துட்டு ரகுவர் தாஸ்ன்றவங்க தான் கரண்ட் கவர்னரா இருக்காங்க.
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அக்ரிஸ் டு ரிட்டர்ன் ஸ்டோலன் 500-year old bronze idol டு இந்தியா. ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆசோம் மியூசியம்ல வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து திருடிட்டு போன உங்களுக்கு 60 சென்டிமீட்டர் டால் பிரான்ஸ் ஸ்டாச்சு, அதாவது ஒரு ஐடல் ஸ்டாச்சு வந்துட்டு செயின்ட் திருநாய்க்கு அல்வத்தர் டு இந்தியா. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டாச்சு நேம் பார்த்தீங்கன்னா செயின்ட் இந்த ஸ்டாச்சு வந்துட்டு நம்மளோட இந்தியாவிலேருந்து வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆசோம் மியூசியம் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பெற்றெடுத்து திரும்பி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ இது எப்போ அக்யூர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1967 தான் நம்ம இந்தியாவிலேருந்து இந்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு பேசி நம்ம கண்ட்ரிக்கு இது ரிட்டர்ன் எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இது ஸ்கல்ப்சர் ஆஃப் த ஸ்டாச்சு நேம் பார்த்தீங்கன்னா செயின்ட் திருமாணிக்காயவி. ஸோ இது தமிழ்நாடுவை சேர்ந்த ரிலீஜியஸ் பேஸ்டு ஸ்கல்ப்சர் வந்துட்டு இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரீடைன்ஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் 25 growth forecast 6.6. ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட growth வந்து ஃபினான்ஷியல் 25 வந்து 6.6% வந்து growth ஏறும்ன்றது வேர்ல்டு பேங்க் தரப்புல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு. ஸோ அஃப்ரிமேஷன் ஆஃப் த growth எது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் பைனோல் குளோபல் எக்கனாமிக்கல் ப்ராசஸ் அஃப்ரிமேஷன் ஃபாஸ்டிங் க்ரோயிங் அமாங் த லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ல அடிப்படையாக வந்துட்டு இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆவரேஜா growth ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7% இருக்குன்றது இதே சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 வந்து 6.6% போகும். அண்ட் ஃபினான்ஷியல் 27 இதில் ஃபினான்ஷியல் 27 வந்துட்டு 6.8% போகுன்றது வேர்ல்ட் பேங்க் தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூலை 1944 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் பிரசிடென்ட்டா அஜய் பங்கா தான் இதோட கரண்ட் பிரசிடென்ட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ரிலீசஸ் 1,39,750 crores இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் டிவிலேஷன் டு ஸ்டேட்ஸ். ஸோ வந்துட்டு மோடி கவர்மெண்ட் பதவியதுக்கு அப்புறமேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து பிடிச்ச ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி டாக்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா 1,39,780 கோடி வந்துட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. டோட்டலா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பிட் அப் இருக்கும் உங்களுக்கு இதுல. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் செக்ரட்டரி, உங்களுக்கு வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்ன்றது பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் தான் ஹையஸ்டா வாங்கியிருக்காங்க. 25,000 கோடி கிட்ட வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்டா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீகார், அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு மத்திய பிரதேஷ், அண்ட் ஃபோர்த்ல பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 10,000 கோடி வந்துட்டு இவங்க வாங்கி இவங்க 4th பிளேஸ்ல இருக்காங்க உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆஃபீஸ் ஹோல்டர் யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க. அண்ட் சிவ பிரதாப் சுக்லா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், பி ராதாகிருஷ்ணனும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அர்பன் ரூரல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரன்ஷியல் ஃபால் 71% 2022-23 சர்வே பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்ததுல உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துட்டு நம்ம இந்தியாவில் 2022 ஆகஸ்ட்லேருந்து ஜூலை 2023 வரைக்கும் பார்த்தம்போது 71% வந்து அர்பன் ஏரியாவில் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குது ஆவரேஜா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு பீப்புள்னால உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு அவங்களால செலவு பண்ணி ஒரு பொருட்களை வாங்க முடியும்னு சொல்றதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் உங்களுக்கு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா 71% லோயர் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சேனல்ஸ் டு பப்ளிஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு புது வாட்ஸ்அப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து TNDIPRPன்றது சேனல் நேம். ஸோ இந்த சேனல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் வைஸ்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்கீம்ஸ் அண்ட் நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆகிற ஸ்கீமை பற்றின அவேர்னஸ். ஸோ அந்த ஸ்கீமை நீங்கள் எப்போ எங்கே வாங்கலாம், அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்ன்றத இந்த சேனல் வழியாக சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கீமுக்கு இது ஸ்கீமோட பெனிஃபிஷியரா இருக்கும் சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றது அவங்களுக்கு தெரியும். இது வந்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் வந்துட்டு இந்த சேனல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா SBI ரெவல்யூஷன் SME லெண்டிங் வித் SME டிஜிட்டல் பிசினஸ் லோன். ஸோ SBI வந்துட்டு இப்போ வந்துட்டு SME டிஜிட்டல் பிசினஸ் லோன்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்துட்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் லெண்டிங் லோன் லெண்டிங் வந்துட்டு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ல வந்து மூலமா வாங்குற லோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இது மூலமா என்னன்னா அவங்க வந்துட்டு ஈஸியா பிசினஸ் தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு
வந்துட்டு இது வந்துட்டு ஃபாஸ்டரா இருக்கனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பெரிய ப்ராசஸ்னா அவங்க வந்து பேங்க்குக்கே நிறைய வாட்டி அலைஞ்சு இந்த லோனை வாங்குற மாதிரி இருக்கும். இது 45 மினிட்ஸ்ல முடிக்கிறனால அவங்களோட லோன் ப்ராசஸ் ஸ்பீடா இருக்கும். அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த ஒர்க்கை வந்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிருக்கலாம். ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஐ எலிமினேட்ஸ் ட்ரெடிஷனல் கிரெடிட் அண்டர் ரைட்டிங் அண்ட் அப்ரைசல் ப்ரொசீஜர் வந்து எலிமினேட் பண்றாங்க. அண்ட் நியூ சிஸ்டம் எய்ம்ஸ் டு எக்ஸ்பெண்டேட் லோன் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ரெடியூஸ் பேப்பர் ஒர்க் ஃபார் எஸ்எம்இஸ். ஸோ எஸ்எம்இஸ்க்கான பேப்பர் ஒர்க் அண்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை இது வந்துட்டு இது மூலமா குறைக்கிறாங்க. இதோட கீ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அண்ட் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் டர்ன் ஓவர் டைம் என்ஹான்சிங் ஆக்சசிபிலிட்டி கன்வீனியன்ஸ் ஃபார் எஸ்எம்இஎஸ் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். சிம்பிளிஃபைட் லெண்டிங் ப்ராசஸ் எலிமினேட்டிங் பேப்பர் ஒர்க் எலிமினேட் பண்ணுது. டேட்டா ட்ரிவிங் அசஸ்மெண்ட் என்ஷூர் எஃபிஷியன்ட் அண்ட் அக்யூரேட் கிரெடிட் டிசிஷன். ஸோ வந்துட்டு கிரெடிட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்குன்றது எஸ்பிஐ தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் வந்து 1955 ஃபோன் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட்ன்றது பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் காஹரா தான் இதோட ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் இன்ட்ரோடியூஸ் நியூ ரெகுலேஷன்ஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்துட்டு நியூ டைப் ஆஃப் ரெகுலேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃப் ஷோர் ஃபண்டு ரெகுலேட் பண்றவங்களுக்கு இது வந்துட்டு நியூ டைப் ஆஃப் ரெகுலேஷன் பண்ணிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14(4) அண்ட் செக்ஷன் 11(1) ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1919 படி தான் இந்த ரெகுலேஷன்றது மேக் பண்ணிருக்காங்க. So it made overseas portfolio investment therefore amend the foreign exchange management overseas investment direction 2000. So இதனை அமெண்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃப் ஷோர் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்றவங்களுக்கு வந்து சில ரெகுலேஷன்ல சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிருக்காங்க ஆர்பிஐ தரப்புல இருந்து. ஸோ ஆர்பிஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1935 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெனரல் உபேந்தர் திவேடி நேம்ட் ஏ நியூ ஆர்மி சீஃப். ஸோ நியூ ஆர்மி சீஃபா வந்துட்டு உபேந்தர் திவேடின்றவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஜூன் 30 இவர் வந்து பதவி ஏற்றுப்பாரு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 8th எடிஷன் ஆஃப் த ஜப்பான் இந்தியா மார்டன் எக்ஸைஸ் GIMX 24 ஸ்டார்டட் இன் ஜப்பான். ஸோ GIMEX என்ற எக்ஸைஸ் வந்துட்டு ஜப்பான்ல இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இது எத்தனாவது எடிஷன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து 8th எடிஷன். ஸோ இந்தியா வந்துட்டு அவங்களோட INS ஷிவலிகான்ற ஃபிளைட் இதை வந்து ஸ்லீத்தை வந்துட்டு அங்கே இதுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது வந்து ஒரு நேவல் எக்ஸைஸ் வந்துட்டு. ஸோ வந்துட்டு நேவி எக்ஸைஸ்னால உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சப்மரைன்ஸ் அந்த ஷிப்ஸை வந்துட்டு அங்கே வந்துட்டு எக்ஸைஸ் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த எக்ஸைஸ் ஆனது இந்த வருஷம் வந்து ஜப்பானில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸைஸ்க்கு நம்ம இந்தியாவிலேருந்து இண்டிஜினியஸ் பில்ட் பண்ண ஸ்லெத் ஃப்ரைட் இன்ஜினான INS ஷிவலிகான்ற வந்துட்டு போர்க்கப்பல் வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸைஸ் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு போர் வரும்போது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேவியில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் எப்படின்னா டேக்கிள் பண்ணணும்காண்டி தான் இந்த எக்ஸைஸில் மெயினாக வந்து இது ட்ரையல் நடத்துவாங்க அண்ட் வந்து நிறையா வந்துட்டு ட்ரில் நடத்துவாங்க. ஸோ நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற நிறைய எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு GIMX வந்துட்டு 2012 உங்களுக்கு ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ண ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். நமக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். இது 7th எடிஷன். போன எடிஷன் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு விசாகப்பட்டினம் போர்ட்டில் தான் வந்துட்டு ஜூலை 2023 வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் 8th எடிஷன்றது ஜப்பானில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்க எக்ஸசைஸ் வந்து தர்மா கருடன் உங்களுக்கு. ஸோ தர்மா கருடன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கும் ஜப்பான் கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கும் நடக்கிற ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். இது 2018 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸைஸ் ஆல்டர்னேட்லி இந்தியன் ஜப்பானுக்கும் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டா இது நடந்துட்டே இருக்கும். 5th எடிஷன் ஆஃப் தர்மா கருடன் வந்துட்டு உங்களுக்கு வந்து February March 2024 தான் நடந்து முடிஞ்சிருக்குது ராஜஸ்தான்ல மெயினா. ஸோ அடுத்த எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா வீரா கருடன். வீரா கருடன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஜப்பான் ஏர்ஃபோர்ஸுக்கும் நடத்துற எக்ஸைஸ். இது வந்துட்டு 2023 வந்துட்டு 12-26 ஜனவரியில் தான் இது நடந்து முடிஞ்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்குது உயோகோரியா ஏர்பேஸ்ல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கும் நமக்கு வந்து 3 எக்ஸைஸ் இருக்குது. ஜைமிக்ஸ்ன்றது நேவி சேர்ந்த எக்ஸசைஸ் அண்ட் தர்மா கருடன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆர்மி சேர்ந்த எக்ஸசைஸ் அண்ட் வந்துட்டு வீரா கருடன்றது உங்களுக்கு வந்துட்டு ஏர்பேஸ் சேர்ந்த எக்ஸசைஸ். ஸோ ஜப்பானோட ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து டோக்கியோவில் இருக்குது. இது பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபியோமோ கிஷோடி தான் இதோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா நேம்டு ஹோஸ்ட் ஃபார் 2025 FIH ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப். ஸோ FIH ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் நடத்துற வந்துட்டு உங்களுக்கு 2025 வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதில் 24 டீம்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ 2025 இந்த கேம் வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ திஸ் டிசிஷன் எய்ம்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நேஷனல் அசோசியேஷன் அண்ட் ப்ரோமோட் டைவர்சிட்டி இந்த ஸ்போர்ட். ஸோ இந்த ஹாக்கி ஸ்போர்ட் வந்துட்டு இது மூலமா நம்ம ஹோஸ்ட் பண்றது மூலமா இது வந்துட்டு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்றது நம்ம இந்தியா தரப்புலன்னு சொல்றாங்க. ஸோ FIHோட பிரசிடென்ட் தியாகி இக்ராம்ன்றது இந்த ஈவெண்ட் வந்து இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண போறோன்றதை அறிவிச்சிருக்காரு.
ஸோ நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் ஹாக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் தெர்கின்றது இது வந்துட்டு கிராட்டிடியூட வரவேற்றிருக்காரு. ஸோ 2025 ஹாக்கி வந்துட்டு நாங்கள் ஹோஸ்ட் பண்றோன்றதை இந்த இவரோட தரப்புல இருந்து வரவேற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மோடி கிளியர்ஸ் பிஎம் கிசான் 17th இன்ஸ்டால்மெண்ட். ஸோ மோடி பதவியேற்றதுக்கு அப்புறம் 2 சைன் போட்டிருப்பாரு. உங்களுக்கு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒரு சைனும் அண்ட் 17th இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீமுக்கும் வந்துட்டு மோடி வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கான ஒரு வந்துட்டு ஊக்கத்தொகை மாதிரி. ஸோ வருஷத்துக்கு வந்துட்டு 6000 rupees வரைக்கும் தருவாங்க. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 2வது இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு பதவியேற்றதுக்கு அப்புறம் சைன் போட்டிருக்காரு உங்களுக்கு. ஸோ இது மூலமா வந்துட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து 20,000 கோடி 93 மில்லியன் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. ஸோ இது எலிஜிபிள் வந்துட்டு எல்லா ஃபார்மர்ஸுமே உங்களுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்கீம் வந்து 2018 தான் லான்ச் பண்ண ஸ்கீம். ஸோ எவ்ரி 4 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்கும் தருவாங்க இந்த ஸ்கீம் மூலமா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் டெக்னாலஜி 2025. ஸோ யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 2025 இயரை வந்துட்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துல இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறதா. ஸோ வந்து எல்லா வருஷமும் ஒரு இயரை வந்து பேஸ் பண்ணி இந்த இயர் இந்த பேஸ் காண்டிதான்றதை சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன் தரப்புல இருந்து. ஸோ குவாண்டம் மிஷின்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் குவாண்டம் சயின்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமா நம்ம கம்ப்யூட்டரோட விட அதிக டெக்னாலஜி ஆக்டிவிட்டிஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்துட்டு 2023 மெக்சிகோல எடுத்தது. 60 கண்ட்ரி சப்போர்ட் பண்ணி இந்த வருஷத்தை வந்துட்டு குவாண்டம் பேஸ்டு கம்ப்யூட்டரா நம்ம லான்ச் பண்ணலாம் வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் வந்துட்டு 2025 வந்துட்டு குவாண்டம் பேஸ்டு இதோட இயரா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.